என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் உடனுக்குடன் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது தேவ மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உதாரணத்திற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 22 மற்றும் 23வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறார். நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். உடன்தானே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்தவித மறுப்பும் சொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனார். புறப்பட்டு போன மாத்திரத்திலேயே அந்த இடத்தில் தேவனுடைய மகிமையை அவர் கண்டதை நீங்கள் அந்த இடத்தில் பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிதான் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனுக்குடன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்போம். பாருங்கள், சில பேரை நாம் பார்க்க முடியும், கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடுவார், ஆனால் அவர்களோ கர்த்தரோடு கூட வாதாடி கொண்டிருப்பார்கள். ஏன் இதை இப்படி தான் செய்ய வேண்டுமா? ஏன் இந்த இடத்துக்கு தான் போக வேண்டுமா? ஏன் நான் இப்படி தான் இறங்கி போகணுமா என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். கீழ்ப்படிவதில் தாமதத்தை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனுக்குடன் கீழ்ப்படிந்து பாருங்கள், கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை எவ்வளவு ஆச்சரியமாய் வெளிப்பட்டது அல்லவா? அதற்கு ஒரே ஒரு ரகசியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் உடனுக்குடன் கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.